வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவச இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி. அடிப்படை வசதியின்றி தவிக்கும் ஆனைமலை பொதுமக்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆனைமலை பேரூராட்சியில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றான மாசாணி அம்மன் கோயில், ஆழியார் அணை, புலிகள் காப்பகம் என பல்வேறு சுற்றுலா தலங்கள் நிறைந்த பகுதியாகும். மேலும் ஆனைமலையில் சுமார் 50,000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடர்மழை பொழிவு காரணத்தினால் அணைகள் நிரம்பி வருகின்றன. ஆனால் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சரிவர கழிவுநீர் கால்வாய்கள் இல்லை. மேலும் பொள்ளாச்சி சேத்துமடை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கழிவுநீர் கால்வாய்களை இன்று வரை நெடுஞ்சாலைத்துறையும் பேரூராட்சியும் கண்டுகொள்ளவில்லை. தற்போது பெய்து வரும் தொடர்மழையால் மழை நீரும் கழிவு நீரும் கால்வாய்களை விட்டு வெளியேறி குடியிருப்புகளில் சாலைகளிலும் வடிந்து ஓடுகிறது. இதனால் தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயகரமான சூழ்நிலை நிலவுகிறது. ஆகவே சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறையும் பேரூராட்சி நிர்வாகமும் இணைந்து செயல்பட்டு கழிவுநீர் வெளியேறாமல் கால்வாய்களை சுத்தம் செய்து சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது. மேலும் இது குறித்து பேட்டியை காணலாம். செய்தியாளர் தலைமை நிருபர் ஏ அப்பாஸ். இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தன. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். அதுவரை சட்ட கவச இணையதளத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். இனி பொதுமக்களின் பேட்டியை காணலாம். வணக்கம்ங்க. நூர் முகமது என் பேர். கடந்த 2 வருஷமாக இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிச்சை எடுக்கிறதே இல்லைங்க. டிச்சு எடுக்கிறதுக்கு பஞ்சாயத்து போர்டிலேருந்து யாருமே வர்றதே இல்லைங்க. ஒரு ட்ரிப்போ 2 ட்ரிப்போ தான் எனக்கு தெரிய எடுத்திருக்காங்க. வந்து அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிச்சு வழியில் தண்ணி எதுவுமே அந்த வழியில் போகிறது இல்லைங்க. மழை வந்ததுன்னு சொன்னால் பூராமே ரோட்டில் தான் போகுதுங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் இருக்கிற தண்ணியும் வெளியில் போகிறக்கு இல்லாமல் இந்த இடத்துல குளம் மாதிரி தண்ணி நிற்கிது. யாருமே கண்டுக்கிறதே இல்லைங்க. யாரும் வந்து பார்க்குறதும் இல்லைங்க. மழை வர்றப்போலாம் இங்கெல்லாம் நிறையா பேர் வர்றாங்க, கீழே விழுகிறாங்க, நிறைய இடையூறாகுதுங்க. நிறையா நோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தண்ணி பூராமே நிறைய ஸ்டோரேஜ் ஆகி நிற்கிதுங்க. மழை விட்டாலுமே இப்போ தொடர்ச்சியாக மழை வந்துட்டு இருக்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப இடையூறாக இருக்குதுங்க. வாகனங்களும் நிறையா சிப்பாய் கீழே விழுகிறாங்க. பஞ்சாயத்து போர்டிலேருந்து யாருமே எதுவுமே கண்டுக்கிறதே இல்லைங்க. கவுன்சிலர்லேருந்து யாருமே இந்த ஏரியாவுக்கு வர்றதே இல்லைங்க.